எப்பயும் அல்லாஹ்வுடைய விஷயங்கள் உள்ளத்துக்குள் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை என்கின்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் என்ன செய்யும்? கண்களால கண்ணீர் வடியும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிரிக்கிறது இருக்குதானே, சிரிப்பதற்கு பெரிய உள்ளத்துல பெரிய தாக்கம் எல்லாம் தேவையில்ல. சிரிக்கிறதுக்கு பெரிய தாக்கம் எல்லாம் தேவையில்ல. ஒரு சின்ன செய்தியால மனுஷன் சிரிச்சிருவான். அவனுக்கு பெரிய பதவி இருந்தா தான் சிரிப்பான்னு அர்த்தம் இல்லை. சின்ன செய்தியாலையும் சிரிச்சிருவான். ஆனா ஒருத்தன் அழணுமெண்டா அவனுக்கு என்ன செய்யலாது? அழ இயலாது. சின்ன செய்திகளால் அழ இயலாது. உள்ளத்துல பெரிய பதிவால தான் அழலாம். பெரிய தாக்கம் ஏற்பட்டால் தான் அழலாம். அதனால் இஸ்லாம் ஆழமாக பதிந்திருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு இஸ்லாத்திற்காக அழ முடியும். இஸ்லாம் ஆழமாக பதிந்திருந்தால் மாத்திரம்தான் இஸ்லாத்திற்காக அழ முடியும். இல்லை என்றால் நம்ம அழுக வரல நினைச்சிட்டு இப்பமே ஒழிய இஸ்லாத்துக்காக வேண்டிய அந்த அழுகைகள் வராது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஈமானிய சிந்தனையால் எங்கள் உள்ளம் நிரம்பி இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இந்த உலகிலே அழுகின்ற அழுகைகள் இருக்கிறது எங்கள் வியாபாரத்திற்காக, எங்கள் குழந்தைகளுக்காக, பாசத்திற்காக, சொந்தத்திற்காக அழுகின்ற அழுகைகள். இவைகளிலும் நன்மை உண்டு. ஆனால் அளவாக இருக்க வேண்டும், அளவாக இருக்க வேண்டும். பாருங்கள், நபித்தோழர்களும் உலகத்திற்காக அழுதிருக்கிறார்கள், நபி அவர்களும் உலகத்திற்காக அழுதிருக்கிறார்கள். ஆனால் அழுகின்ற நேரத்தில் கடுமையாக அல்லாஹ்வை பயந்தார்கள். அளவுக்கு மீறிய வார்த்தையை சொல்லிவிடுவோமோ, அல்லாஹ் தஆலா விரும்பாத வார்த்தைகளை சொல்லிவிடுவோமோ என்று கடுமையாக பயந்தார்கள். யார்? நபிகளாரும் நபித்தோழர்களும். ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகன், அதாவது இப்ராஹிம் என்ற தனது பிள்ளையை ஊரிலே பால் கொடுப்பதற்கு, அதாவது அந்த தங்கள் மனைவியிடத்தில் அந்த வாய்ப்பு இல்லாததனால் இந்த இப்ராஹிமை கொண்டு போய் மதீனாவுடைய டவுன் பகுதிகளிலே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு அதாவது இந்த புட்களை விற்கக்கூடிய ஒரு பெண்மணி இடத்திலே கொண்டு போய் தாவரங்கள் சில அதாவது இந்த அதாவது சொல்லுவார்கள்டா, அந்த பெண்மணி கையினாக இருந்தார்கள். கையின் என்று சொன்ன அந்த ஒட்டகத்துக்காக வேண்டி அந்த உணவுப் பொருட்கள் அதில் ஒன்றுதான் இதுகிற என்ற புல், இது போன்றவைகளை விற்கக்கூடிய பெண்மணி, பெருமதியான பொருட்கள், அதாவது புட்களிலே பெருமதியான விஷயங்கள், இவைகளை விற்கக்கூடிய ஒரு பெண்மணி இடத்திலே கொண்டு போய் இப்ராஹிமை கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். எதற்காக வேண்டி? பால் ஊட்டுவதற்காக வேண்டி ஒப்படைக்கிறார்கள். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா ரஅய்து அஹதன் அர்ஹம பில் இயாலி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்தோடு இரக்கம் காட்டுகின்றவர்களிலேயே நபி அவர்களை போன்று இரக்கம் காட்டுகின்ற யாரையும் நான் காணவில்லை. அவ்வளவு நபி அவர்கள் இரக்கமாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு இரக்கமாக இருப்பார்கள் தெரியுமா? நபி அவர்கள் நாங்கள் எல்லாம் அவரோடு இருக்கின்ற நேரத்தில் எங்களையும் அழைத்து கொண்டு இப்ராஹிமை பார்ப்பதற்காக செல்வார்கள். புள்ளைய பார்க்கறதுக்காக வேண்டி. ஏன்னா அவருக்கு இப்போ இருக்கிறது என்னது? ஆம்பளை பிள்ளைகள், அந்த பிள்ளை மட்டும்தான். பார்ப்பதற்காக செல்வார்கள். அந்த வீட்டுக்குள்ள போவார்கள். போற நேரத்தில் குழந்தையை கையில் எடுப்பார்கள். பெரிய செய்திக்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதுக்கு வந்திருப்பாங்க தெரியுமா? கையில் எடுத்து புள்ளைய முத்தமிட்டு விட்டு கொடுத்து விட்டு வருவார்கள். நபி நாங்கள் இருக்கின்ற நேரத்தில் அவ்வளவு இறக்கம் காட்டுவாங்க. புள்ளகளோடு இறக்கம் காட்டுவதில் நபி அவர்கள் அந்த அளவுக்கு இருந்தார்கள். இந்த இப்ராஹிம் 2 வருடத்திற்கு முன்னரையே மௌத்தாகிவிட்டார். மௌத்தாகிய செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. அதாவது மௌத்தாக போற நிலைமையில் அந்த புள்ள சக்கராத்துடைய நிலையில இருக்குது, வாங்க என்று சொல்லி அழைப்பு வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா அழ வேண்டி வரும், அந்த கவலை இருக்குமே. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், போய் சொல்லுங்கள், இன்னலில்லாஹி மா அகத வலஹுமா அத்தா வ குல்லு ஷைஇன் இன்தஹு இலா அஜலின் முஸம்மா முர்ஹா ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப். கொடுத்ததும் அல்லாஹ்வுக்கு தான், எடுப்பவைகளும் அல்லாஹ்வுக்கு தான். அந்த பெண்மணியிடத்தில் உம்மு சலமாவிடத்தில் சொல்லுங்கள், பொறுமையாக இருக்குமாறு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனாலும் நபி அவர்களே நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்று உம்மு சலமா சத்தியம் பண்ணுகிறார். அதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு எழுந்து செல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு எழுந்து சொன்னவுடன் ஃபருஃபிய இலைஹி ஸபி அதாவது வஹிய தகக, அந்த புள்ளையுடைய உள்ளம் வந்து இதயம் வந்து துட்டித்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த புள்ளையை கையில கொண்டு கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ் கையில. ரசூலுல்லாஹ் புள்ளையை கையில எடுத்தா வனஃப்ஸுஹு தகக கஅன்னஹா ஃபி ஷன்னத்தின், ஒரு தோல் பாத்திரத்தில் தண்ணீர் கொதிப்பது போன்று புள்ளையுடைய இதயம் படபடத்துக்கிட்டு இருக்கு, துடிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த மௌத்துக்கு போராடிக்கிட்டு. அதை ரசூலுல்லாஹ் பார்க்கிற நேரத்தில் கண்களால கண்ணீர் ஓடுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புள்ள தானே, அந்த புள்ளையை பார்க்கிற நேரத்தில் நபி அவருடைய கண்களால் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை பார்த்த நபி தோழர்கள் இதுவும் நன்மை ஈமானி அழுகைன்னு நினைச்சிருந்தா இப்படி கேட்க மாட்டாங்க. மாஹாதா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் என்ன அழுகிறீங்க அப்படின்றாங்க. அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்கு அழக்கூடாது என்று நினைத்தார்கள். என்ன அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹா அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹிர் ருஹமா. இது அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுடைய உள்ளத்திலே ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு ரஹமத், ஒரு கருணை. ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுகின்றார்களே அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலாவும் இரக்கம் காட்டுகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புள்ளையை பற்றி சொல்கிறார்கள், வ இன்ன லஹு லரைனி ஃபில் ஜன்னதி துகம்மிலானி ரதாஅஹு. அல்லாஹ் தஆலா இந்த குழந்தையுடைய பாலை பூர்த்தி செய்வதற்காக சொர்க்கத்தில் 2 செவிலி தாய்களை அந்த பிள்ளைக்காக ஆக்கி இருக்கிறான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நபி அவர்கள் இங்கே ஒரு உலக விஷயத்திற்காக அழுகிறார்கள், தங்கள் பிள்ளைக்காக அழுகிறார்கள். நபித்தோழர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழக்கூடாது என்று நினைக்கிறார்கள். நபியர்கள் அதாவது இது போன்ற அழுகைகளில் கட்டுப்படுத்தினார்கள், அதிகரிக்கவில்லை. அவைகளை நினைச்சுக்கின்ற எனது ஈமான் என்று நினைக்கவில்லை. அவைகளெல்லாம் கருணையின் காரணமாக அழுகின்ற அழுகை, அதற்கு மறுமையில் கூலி உண்டு, அதற்கு மறுமையில் கூலி உண்டு. அது மாத்திரமல்ல, அந்த விஷயம் மாத்திரமல்ல, இன்னொரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், அது போன்று அனஸ் பின் அப்துல்லா பின் மஸ்ஊத், சஅத் பின் அபி வக்காஸ் நினைக்கிறேன், இந்த 3 நபித்தோழர்கள் சஅத் பின் உபாதா அவர்களை பார்க்க செல்கிறார்கள். இந்த சஅத் பின் உபாதா அந்த நேரத்தில் சக்கராத்துடைய அந்த நிலையை நெருங்கி இருந்தார். அவரை பார்க்க போறாங்க, நபியர்களுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர். பார்க்க போனா வஜதஹு ஃபீ கஷியத்தின், அவர் ஒரு மயக்கத்தில் இருக்கிறார். அதாவது மௌத்தாகிற கிட்ட அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாங்க. ரசூல் அங்க கேட்கிறாங்க, குடும்பத்தை பார்த்து, அக்கது கலா மௌத்தாகி விட்டாரான்னு கேட்கிறாங்க. மௌத்தாகிட்டாரான்னு கேட்கிறாங்க. அப்படி அவங்களுடைய குடும்பம் சொல்லுது, இல்ல அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்ன உடனேயே ஃபபகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் அழுவதை கண்ட நபித்தோழர்களும் அதை பார்த்து அழ ஆரம்பித்தார்கள். சஅத் இப்னு உபாதாவுடைய நிலையை நினைத்து நபி அவர்கள் அழுதார்கள். அதை பார்த்த நபித்தோழர்களும் அழ ஆரம்பித்தார்கள். எல்லாரும் அழுகிறாங்க தானே, இது எல்லை மீறி போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொல்கிறார்கள், அலா தஸ்மஊன், செவிமடுக்க மாட்டீங்களா? இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதம்இல் ஐனி வலா பிஹுஸ்னில் கல்ப், உள்ளத்தின் கவலைகளாலோ கண்களின் கண்ணீர்களாலோ அல்லாஹு தஆலா யாரையும் வேதனைப்படுத்துவதில்லை. இன்னமா யுஅذிபு அவ் யர்ஹம் என்று சொல்லி நாக்கை காட்டுகிறார்கள். இந்த நாக்கால தான் அல்லாஹு தஆலா தண்டிப்பதும் இரக்கம் காட்டுவதும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப இந்த 2 அழுகைகளும் உலக விஷயம் ஒன்றுக்காக அந்த தோழருக்காக அழுத அழுகைகள், உண்மையில் அந்த அழுகையில் கூலி இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லை மீறி போவதை நபியர்கள் பயந்தார்கள், நபித்தோழர்கள் பயந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆனால் இது போன்ற அழுகைகளைத்தான் நாங்கள் கொஞ்சம் குர்ஆனோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது ஈமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வெறும் உள்ளத்தோடு அல்லாஹ்வை ஞாபகம்